ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനെ കിടുന്നു ദൈവം. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറേണമേ. ആവാപിതാവേ ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറേണമേ. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. ചെങ്കടലിൽ നീ എന്നും പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ചെങ്കടലിൽ നീ എന്നും പാത തെളിച്ചു, മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊഴിച്ചു. എരിവെയിലിൽ മേഘത്തണലായി, ഇരുളിൽ സ്നേഹനാളമായി. സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി. ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറേണമേ. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനാ, വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു, മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു. തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനാ, വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു. ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം, സത്യജീവമാർഗമാണു ദൈവം. മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം, നിത്യജീവനെ കിടുന്നു ദൈവം. അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ, അങ്ങേ തിരുഹിതം ഭൂമിയിൽ എന്നെന്നും നിറവേറേണമേ. ആവാപിതാവേ ദൈവമേ, അവിടുത്തെ രാജ്യം വരേണമേ,
கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே ஜீவ மன்னாவை எங்களுக்கு தரும்படியாக சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இடைபெறும்படியாக சொல்லிக்கிறோம். நீரே எங்களை ஜனத்தை நடத்தும்படியாக இடைபெறும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையை எடுத்துக் கொள்கிறார் இயேசுடைய பரிசுத்த நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில பலவீனங்களுக்கு நடுவில் ஆண்டவருடைய சமூகத்துல நேற்றும் உபவாச ஜெபம் ஆராதனை செய்து ஜெபிக்க முடியும். சொல்லுவாங்க ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. வாரங்களாக மலை பிரசங்கம் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது என்று சொல்லி கண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்ந்த உணர்வு கொடுக்கிறார். மலை பிரசங்கம் தேவன் சொன்ன அந்த சத்திய வார்த்தை மனுஷனை உருவாக்குது. சொல்லுவாமே மலை பிரசங்கம் உள்ள போகும்போது கர்த்தருடைய சத்திய வார்த்தை நமக்குள்ள சீரடிக்கும் போது நம்மளை ஆண்டவர் சீடனாக மாற்றுகிறார். நம்ம என்ன விரும்புகிறோம்? திறமையா வந்து விரும்புறோம். நல்ல சம்பாதிக்கணும்னு விரும்புறோம். உள்ள நல்ல திறமை வரணும், பாஸ்டர் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், இடத்த வாங்கணும், வீட வாங்கணும், எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல வாங்கணும், இதெல்லாம் விரும்புகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாமே நம்ம நல்ல சீடனாக இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சீடனாக தேவன் விரும்புகிற சீடனாக இருப்பதான் கர்த்தருடைய விருப்பம். சொல்லுவாமே கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல சீடத்துவம். அதைத்தான் மலை பிரசங்கம் மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம். அது முழுவதும் மனுஷனை உடைத்து உருவாக்கும். சொல்லுவாமே மனுஷனை உடைத்து உருவாக்கும். அதை நம்ம தொடர்ந்து வருகிறோம். முந்தின வாரத்துல மற்றவர்களை குற்றம் சொன்னது, சீக்கிரம் துணியாத, சீக்கிரம் வாயை திறந்து அடுத்தால குற்றம் சொல்லாத, நீ அந்த குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி சொன்னதையும், ஜெபம் புது ஜெபத்தை கேளுங்கள் கொடுக்கப்படும் கர்த்தர் சொன்ன அந்த ஜெபத்தின் மகிமையை கண்டோம். 2வது வாரத்துல தனி ஜெபத்தை பற்றி பார்த்தோம். போன வாரத்துல தனி ஜெபம். சொல்லாமே ஒரு மனுஷன் தனி ஜெபம் அடையும் போது, தனி ஜெபத்தை ஏறெடுக்கும் போது பரிசுத்தமாகிறான், கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருகிறான், அவருடைய தனிப்பட்ட கிருபைகளை பெறுகிறான் தனி ஜெபத்தின் மூலமா. சொல்லுங்காமே தனி ஜெபத்தின் மூலமா. பாருங்க, ஒரு தகப்பனுக்கு சொத்து இருக்குன்னா அது பொது சொத்து. தகப்பனுக்கு 7 பிள்ளைகள் இருக்காங்க, தகப்பனுக்குள்ள சொத்து பொது சொத்து. தகப்பன் பார்த்து 7 பேருக்கும் கொடுக்கலாம், அது பொது சொத்து. உன் பேர்ல இருக்கிறதா தனி சொத்து. சொல்லுவாமே நீ சம்பாதிப்பதோ அல்லது உன் பேர்ல இருக்கிறதா தனி சொத்து. அப்ப தனி ஜெபம் தேவனிடத்துல பெற்றுக் கொள்ளுங்க. சொல்லுங்க தனி ஜெபம் தேவனிடத்துல கிருபை பெறுது, ஆசீர்வாதத்தை பெறுது. வழிகளை திறக்கிறதுக்கு ஆண்டவர் தனி ஜெபத்தை வைத்திருக்கிறான். அதனாலதான் உன் அறை கதவை சாத்தி அந்த ரங்கத்துல போய் அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனி ஜெபம் தான் உங்களை உருவாக்கும். சொல்லுங்க அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். நிறைய காரியங்களை நான் பெற்றுக்கொண்டது அதெல்லாம் தனி ஜெபங்கள். நீண்ட நாள் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் ஒரு பதில் கொடுப்பேன். எத்தனையோ சாட்சி சொல்லி 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 3 நிமிஷத்துல இந்த இடங்களை வாங்க இறக்கம் செய்யும். அது மற்றொரு பைத்தியகார்த்தமா தெரியும். பாசன் அடிக்கடி சொல்றாரு, 3 வருஷம் அழுது சாப்பிடாம ராத்திரி போல ஜெபம் பண்ணி. இந்த மனைவி தெரியும், திடீர்னு நைட்ல அழுதுட்டு அப்படி சாஞ்சி கண்ணீர் ஓடும். ஆண்டவரே நம்ம உதவி செய்ய யாரும் இல்லை, ஸ்தாபனம் கிடையாது, பிள்ளைகள் நிச்சயமும் உன்னை உருவாக்கும். எத்தனையோ சாட்சிகள் எனக்கு கொண்டு 3 ஆண்டுகள் ஜெபம் பண்ணிருக்கேன். இரவு போல ஜெபம். எப்ப தூங்குறோம் எப்ப முடிக்கிறேன்னு தெரியாத ஜெபம். கத்தர் முன்னாடி சொல்லுவேன், எப்ப தூங்குறோம் நீ மன்றாடி அழுது கெஞ்சி சொல்லுங்க காத்திருந்து அடுத்து வைக்கும் அடுத்து ஏந்தி அப்படி சக்கர மாதிரி வரும். 3 வருஷம் ஜெபம் பண்ணிருக்கோம். 3 நிமிஷத்துல ஆண்டவர் கையில ஒண்ணுமே இல்லைங்க. சபையில் வச்சிருந்த சபைதான். யோசிச்சு பாருங்க, பெருமைக்கா இந்த இடங்கள் கட்டடங்கள் எங்க இருந்து தேவன் கொடுத்து கொண்டே சொல்லுங்க. இப்ப சபையை கூட இருக்கு விட்டுட்டு போனா அடுத்து ஆண்டவர் 5 ஏக்கர் அங்கிட்ட 5 ஏக்கர் கிடைக்குமா, அதை நோக்கி தாண்டிட்டேன். அதை நோக்கி போய் இருதய சக்கரமா உருவிட்டு இருக்கு. வயசு ஓடுது, வேலை செய்யணும், ஆண்டவர் கடினமான வேலைகள் செய்யணும், நிறைய திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கணும். அதை நோக்கி என்னை சக்கரம் வருது. ராத்திரி கூட தெரியாது, எந்திரிப்பேன், அழுது வைப்பேன், அப்புறம் படுப்பேன். சுதிஷ்டி சொல்லுங்க. 7 சொல்ல தனி ஜெபம், தனி ஜெபம், தனி ஜெபம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். கடந்த வாரத்தில் அதை கவனித்தோம். சொல்லுங்க, நீ ஏழையா இருக்கிறது, பரதேசியா இருக்கிறது, திக்கற்றவனா இருக்கிறது, ஒண்ணுமில்லாத அது ஒண்ணுமே கிடையாது, ஒரு குப்பை கிடையாது. சொல்லுங்க, ஆண்டவரோடு இணைந்து தேவனோடு இணைந்து அவரோட போராடும் போது ஆரம்பத்தில் நீங்க ஜெபிப்பீங்க. அந்த ஜெபம் வேதனையாக மாறும். தனி ஜெபத்தினுடைய மகிமை என்னன்னா, முதல்ல போய் ஜெபம் பண்ண வேண்டியது கிடைக்காது, ஜெபம் பண்ணுவீங்க கிடைக்காது, ஜெபம் பண்ணும்போது கிடைக்காது, மறுபடியும் முன்னேறி செல்வீர்கள். சொல்லுங்க, உள்ள உடைந்து ஆண்டவரே இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் அதுக்கு மன்றாடி சொல்றேன், அதுக்கு அப்படி போ தேவனே இது தொடுது. பைபிள் முழுவதும் தனி ஜெபத்தினால் நிறைந்திருக்கிறது. சொல்லாமே இது ஏது மறுபடியும் சொன்னா விசுவாசிக்கு ஜெபம் குறைஞ்சி போச்சு. நடக்கும்போது நடக்கட்டும். போயிட்டு வராண்ட ஒரு வீட்டை பாத்துங்க, பெட்ரோலை பாத்துங்க, போயிட்டு திரும்பும் போது என் பிரயாணத்தை பாத்துங்க, வண்டி பஞ்சராம பாத்துக்கங்க. இப்படி போயிடுச்சு விசுவாசியுடைய ஜெபம். உட்கார்ந்து தரித்திருந்து காத்திருந்து நேரத்தை செலுத்தி
மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் குறைந்துருச்சு. சொல்லுங்க ஆமென். அது குறையும் போது நீ தேவ ஆசீர்வாதத்தை காண முடியாது. அதனாலதான் தனி ஜெபம் முக்கியமானது. கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் தொடர்ந்து அந்த மலை பிரசங்கத்தினுடைய மிக முக்கியமான 3வது ஒரு பகுதி இருக்கிறது. அதுக்கு நேரம் திரும்புவோம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தை திரும்புங்க. 7ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரமானவரே. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். Thank you Jesus. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தையிலிருந்து. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 7:13. பைக்கில் வாசிக்கிறீங்களா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளையும் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமெல்லாம் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளாகி அவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி நீங்களே ஏமாற்றக்கூடாது, நீங்களே ஏமாறக்கூடாது. எத்தனை பேர் ஏமாந்து போகிறார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏமாந்து போயிடறாங்க, தங்கள் சொந்த வாழ்க்கையில ஏமாந்து போயிடறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏமாந்து போயிடறாங்க. காரணம் என்ன? சொல்லுங்க. சந்தையில கத்திரிக்காய் வாங்க போனா சும்மா 1 கிலோ அள்ளி போடுப்பா, எவ்வளவு ரேட்டு? 30 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் வாங்கிக்க. ஏதோ வர்றதை கூட அள்ளி போடுன்னு வாங்கிட்டு வர மனுஷன் ஒருத்தர் கிடையாது. சொல்லுங்க. அது பூச்சி இருக்கா? அது பிஞ்சா? அது முத்தி இருக்கா? உள்ள விதை வச்சிருச்சா? அன்னைக்கு பார்த்து காம்ப பார்த்து 1 நாள் வரைக்கும் தான் 1 கிலோ வாங்குறது, 30 ரூபாய்க்கு வாங்குறது. சொல்லுங்க. நம்ம தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அக்கறைப்படுறதில்லை. தான் பின்பற்றுகிற உபதேசத்தை பற்றி அக்கறைப்படுகிறது இல்லை. தான் எதை பின்பற்றி போகிறோம் என்பதை பற்றி அக்கறை இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள், சரீரத்துக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள். சொல்லுங்க. சொல்லுகிறேன். ஒரு குடியாரனை கட்டி கொண்ட விசுவாசி பிள்ளைகள் மரணம் வரைக்கும் சிரமப்படுது. எத்தனையோ பேர் கண்கூடாக பார்த்தேன். ஒரு குடும்பத்துல வேதனை சொன்னேன். 2-3 பிள்ளைகள் தயவு செய்து குடியாரனை கட்டி கொடுத்துறாங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, 200 ரூபாய் சம்பாதிக்கட்டும். நல்ல விசுவாசிக்கு கட்டு வெறும் 200 ரூபாய் சம்பாதிக்கிறான். சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி கத்துறதுன்னே தேவைன்னா 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் போயிடும், 200 ரூபாய்க்கு போயிடும். சும்மா மெக்கானிக் வேலைக்கு போறவனுக்கு 800 ரூபாய் சம்பளம். கல்லு மண் அள்ளுறவனுக்கு, கல்லு மண்ணு அள்ளி கொடுக்குறவனுக்கு 800 ரூபாய் சம்பளம். சித்தாளுக்கு 600 ரூபாய் சம்பளம். மாறப்பட்டு 2-3 பிள்ளைகள் வேணும். தயவு செய்து குடியாரனை கொடுத்துறாங்க. எங்களுக்கு கஷ்டம் தெரியும், அவங்க பார்க்கல கொடுத்தா சொல்றதுக்கு சிரமமா இருக்குது. பிள்ளைகளாம் வயசு முடிச்சு இன்னும் குடிக்கலாம், அடிக்கலாம், சின்ன பெயிண்ட். கல்யாணத்தன்னைக்கு பக்தியோட தான் மறுநாள் போடுவோம். கல்யாணத்தன்னைக்கு அவன் ஒரு புது பைபிள் வாங்கிட்டு வந்து வெள்ளை பேட்டையை வாங்கி மாட்டிட்டு வந்து அன்னைக்கு அவன் மறுநாள் போடுவோம். கேக்குதா? சொல்லுங்க. 1 வாரம் கழிச்சு அப்புறம் வேலையை ஆரம்பிச்சு இருக்கிறீங்கன்னா இது, போறீங்கன்னா போன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறவங்க மரணம் வரைக்கும் முடியாது. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை போச்சா சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பாவத்தை செய்தவர்கள் இந்த தாய்கள் ஏன் அதை பற்றி அக்கறைப்படல. உள்ள போனா சரி, இங்க போ, இந்த தள்ளி கொடுக்கும். சில நாட்கள் அதை கண்கள் தான் வச்சுக்கிறான்னு சொல்லி வச்சுக்கப்படாத கட்டுறாங்க. தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதீங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க. சொல்லுங்க. ஆண்டவர் இந்த எச்சரிப்பின் செய்தியை தான் சொல்லுகிறார். இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறார். நீனே ஏமாத்தாத, பிறரை ஏமாறாத, ஏமாத்தவும் செய்யாத, பிறரை ஏமாத்தாத, ஏமாறவும் செய்யாத. இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். மலை பிரசங்கத்துல
சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், சத்தமா சொல்லுங்க, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசலை நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலை you have to find out. You must have the desire to find out the way of life. ஜீவனுக்கு போகிற வாசலை நீ தான் கண்டுபிடிக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொல்கிறார், இடுக்கமான வாசல் அது. இடுக்கமான வாசல். ஒரு மனுஷன் ஒரு பாஸ்டர் வந்து கேட்டான், பாஸ்டருக்கு எவ்வளவு கூட்டம் வருது தெரியுமா? சொல்லுங்க ஆமென். அவர் சின்ன சபையை நடத்தி கொண்டிருந்தார். இவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எங்க சபைக்கு இவ்வளவு கொஞ்சம் தான் வருது. அது சொல்லி வேடிக்கை சொன்னார், நடந்தது. சினிமா தேட்டருக்கு எவ்வளவு கூட்டம் வருது தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு கூட்டம் வருது தெரியுமா? அவன் எப்படி சொல்லிட்டே இருந்தான். அவர் திருப்பி சொன்னார், அங்க எல்லாம் கூட்டம் வரணும் தான் ஏசினாருன்னு சொல்லியிருக்காங்க. சினிமா தேட்டர், ஜல்லிக்கட்டு, என்னென்ன கட்டு இருக்கும், பாருக்கு போறது, டாஸ்மாக்ல லைன் அடிக்கிறது, இதுக்கெல்லாம் அதிக கூட்டம் வரும்னு ஏசுநாதரே சொல்லியிருக்காங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்கிறது, அதன் வழி, சத்தமா சொல்லுங்க, அதன் வழி நெருக்கமா இருக்கிறது. 10 பேர் ஆபீஸ்ல வேலை வைப்பான், 9 பேர் லஞ்சம் வாங்குவான். ஒரே ஒரு விசுவாசி, எனக்கு லஞ்சம் வேணா, எனக்கு சம்பளம் போதும், பேப்பர் சரியா இருந்தா கையெழுத்து போடுவேன்னு சொன்னா அது இடுக்கமான வாசல். வேதம் சொல்கிறது இடுக்கமான. அங்க ஒரு விசுவாசி மனசாட்சி வேலை செய்யறதுனால, மனசாட்சி வேலை செய்யறது ஒரு விசுவாசி இருக்கிறதுனால அங்க போராடி வர வேண்டியது. தெய்வ வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியா, சத்தமா சொல்லுங்க ஆமென், இடுக்கமான வாசல் வழியா பிரவேசியுங்கள். You have to choose the narrow gate in order to enter the heaven. You have to choose the narrow gate. இடுக்கமான வாசல் வழியே உள்ள பிரவேசியுங்கள். அது இடுக்கமா இருக்கும், வழி நெருக்கமா இருக்கும். அது நீதியின் பாதை நெருக்கமா இருக்கும், வழி நெருக்கமா இருக்கும், இடுக்கமா இருக்கும். சொல்லுங்க ஆமென். அது ஒத்தேடி போற மாதிரி பிடிக்கும், ஃப்ரீயா போக முடியாது. அதனால அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். தயவு செய்து தொடங்கி சொல்லுங்க ஆமென். ஆமா, கர்த்தர் சபைக்கு வந்து பாட்டு பாடு, கோயிலுக்கு வந்து பாட்டு பாடு, நீ எப்படியோ சம்பாதிச்சுக்கன்னு சொல்லல. நீதியை கர்த்தர் சொல்லுகிறான். இடுக்கமான வாசல் வழியே உள்ளே நுழைய பிரயாசப்படுங்க. கேட்டுக்கு போகிற வாசல், சொல்லுங்க ஆமென். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. ஆனா சொல்றார், கேடுன்னு சொல்றார், நியாய தீர்ப்பை சொல்லுகிறார், நரக தண்டனை சொல்லுகிறார், தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இடுக்கமான வாசல்ல பிரவேசி நீதிமான். விசாலமான வாசல்ல போகிற மனுஷன், சொல்லுங்க ஆமென், கேட்டுக்கு போகிறான். அது விசாலமா இருக்கிறது, வழி விரிவா இருக்கிறது, வழி விரிவா இருக்கிறது, வழி விரிவா இருக்கிறது. எனக்கு ஞாபகம் வருகிறது, பழைய நாள்ல சொல்லி நாங்க ரசிக்கப்பட்ட நாள் இது பிரபலம். ஒரு பாஸ்டர், ஒரு வாலிபன் வந்திருக்கிறார், ஒரு இளைஞன் வந்திருக்கிறார். பாஸ்டர் ஐயா, பரலோகத்துக்கு போகணும், என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும் என்ன செய்ய? இந்த பைபிளை தூக்கி சந்தோஷமா, அந்த பைபிள் சத்திய வார்த்தை, இயேசுநாதர் சொல்ல இந்த பரிசுத்த வார்த்தையை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தா நீ பரலோகத்துக்கு போகணும். இந்த இருக்கு இந்த சத்திய புஸ்தகம். பரலோகத்துக்கு போறதுக்கு அவன் சத்திய புஸ்தகம் இந்த இருக்குன்னு சொன்னார். அவர் பேசி நரகத்துக்கு போறதுக்குன்னா என்ன செய்யணும்? நரகத்துக்கு போறதுக்குன்னா சொன்னார், இந்த ஐயா சொன்னார், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஏற்கனவே அதுதான் போயிட்டு இருக்கேன். பரலோகத்துக்கு போறதுக்கு தான் மனம் திரும்பி அவரை பின்பற்றணும். நரகத்துக்கு போறது நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ போறபடியே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடும் போது பாதாளத்துக்கு போயிருவேன். ஐஸ்வர்யவான் பாதாளத்துல கண்களை ஏறெடுத்தான், ஒரு சிரமமே இல்லை. நரகத்துக்கு போறது நீ சிரமப்பட வேண்டாம், நீ போற பாதையிலே போனாவே போதும். பரலோகத்துக்கு போறது சிரமப்படணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீதிமான் இது எனக்கு வேணும்னு சொல்றான். 10 மாப்பிள்ள வந்து ஒரு வெக்கு குடி, ஒரு பிறந்த நாளைக்கு வந்து கொண்டாடிட்டு போ, ஒன்னே ஒண்ணு குடிக்கிறதால ஒண்ணு தப்புல முந்தி குடிச்சவன் தானே பேய் சொல்லும் போது, இல்ல இது வேணாம், பேய் இது, நான் ரட்சிக்கப்பட்டேன், நீதிமான் என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார், இந்த சாசம் எனக்கு வேண்டாம், இந்த விபச்சாரம் எனக்கு வேண்டாம், இந்த ஆபாசம் எனக்கு வேண்டாம், தப்பா வர லஞ்ச பணம் எனக்கு வேண்டாம். சொல்லுங்காமே நீதியுள்ள பாதையில நடக்கிறவன் தான் பரவாயில்ல போவான். இடுக்கமான வாசல், கொஞ்சம் தான் வருமானம், அவன மாதிரி நம்ம கார் வச்சுக்க முடியாது, அவன் மாதிரி வச்சுக்க முடியாது, அவன் மாதிரி வருஷம் வீடு கட்ட முடியாது, அவன் மாதிரி மாடி கட்ட முடியாது, அவன் மாதிரி பக்கத்துல இடம் வாங்கி போட முடியாது. நம்ம ஒரு கிளர்க்கு நமக்கு ஒரு 40,000 சம்பளம் வரும், இட்ஸ் எனஃப், அதுக்குள்ள முடிஞ்ச இடம் வாங்கலாம். ஹார்ட் ஆஃப் த சிட்டில இடம் வாங்க முடியாது, அவங்களும் வாங்கலாம், தப்பு இல்ல. சொல்லுவாமே ஹார்ட் ஆஃப் த சிட்டில வாங்க முடியாது, லஞ்சம் வாங்குறவங்க வாங்கலாம். அந்த ஒரு நீதிபதியுடைய வீட்டை பிடிச்சிருக்காங்க சமீபத்துல, பத்திரிகையில் வருது, ஒரு நீதிபதி வீட்டை தீ பிடிச்சிருக்காங்க, 27 கோடி இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எத்தனை கோடி? 27 கோடி நீதிபதிக்கு எவ்வளவு சம்பளம் ஆகுது? தீர்ப்பு எழுதும்போது போட வேண்டியதானே, நடக்குது. வேதனை சொல்றேன், வீடு கூட பணமா வச்சிருக்காங்க, எதுக்கு தான் தெரியல. பேய்கள் ஏற்கனவே 80 வயசு 75 வயசு தாண்டிடுச்சு, ஆனா பேய் விடுதலை. சொல்லுவாமே இடுக்கமான வாசல், கர்த்தருடைய மனுஷனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, இடுக்கமான வாசல், அவன் தான் பரவாயில்ல போகுது, அவன் தான் தேவனை ஏற்றுக்கொள்கிறான், அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். சொல்லுவாமே ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமா இருக்கு, வழி நெருக்கமா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு எஃப்சிஆர் வச்சிருந்தோம்,
ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ப. சிதம்பரம், திரு ப. சிதம்பரம் மத்திய அமைச்சரா இருந்தார், ஹோம் மினிஸ்ட்ரி, அந்த இதுல பினான்ஸ் மினிஸ்டர். இப்ப நமக்கு வந்து எஃப்சிஆர்டி 10 வருஷம் இருந்துச்சு. வெளிநாடுகள்ல இருந்து நம்முடைய எல்ஜேடி ஃபவுண்டேஷன் என்ஜிஓ பணம் வரலாம், ஒரு உறுதியோடு இருக்கும். கர்த்தர் அனுமதிக்கிறது வந்தா வரட்டும். சொல்லாமே இதே ஊர்ல கட்சிக்கார பணத்தை வந்து உங்க பேர்ல போட்டுட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டுறோம். சொல்லுமாமே உங்க அக்கௌண்ட்ல போட்டுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்க. அவருக்கு கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ₹1 நம்ம பணத்துல நம்ம சொல்றது, இன்னும் ₹1 என்ன பணம் சொல்றோம்? அவங்க எல்லாம் 1 C தான் சொல்லுவாங்க. 1 C, 1 லட்சம் எல்லாம் தான் லட்சம் இருக்கு. 1 C னா அவருக்கு ஒரு 70, நமக்கு ஒரு 30, அந்த கணக்கு. சொன்னாமே நான் பரலோகம் போறதா வந்துருக்கியா, இங்க பரலோகம் போட்டு நான் பரலோகம் போய் சேரும். அதனால இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பரலோகத்துக்கு போறேன். யார் ஒரு ஆளு என்னை கூப்பிட்டு ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அங்க போய் சேரும். அங்க அடிவாங்க, எனக்கு பலன் கிடையாது. உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்பார், என்ன செஞ்சேன்னு கேட்பார். எதுக்கு உன்னை கூப்பிட்டேன், எதுக்கு உன்னை அறந்தாங்க கொண்டு வந்து வச்சேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு நாள் பதிச்சு. எனக்கு வேண்டாம். 10 வருடங்கள் ஒண்ணுமே வாங்க எம்டியா வச்சிருக்கோம். எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, எத்தனையோ பேர் சந்தித்தாங்க. இதே ஒரு நாள் தச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன். HTC அந்த பேங்க் நினைக்கிறேன், HTC அந்த பேங்க் 2 பேர் இருந்தாங்க. ஒரு மேனேஜர், ஒரு இன்னொருத்தர் வந்தாங்க. ஃபாதர் சேவியர் யாரு? நான் தான். உங்களை பார்த்தா ஃபாதர் கொண்டு கிழிச்ச கையை கட்டி ஏதோ தரட்ட பாடிச்சிட்டு இருக்கேன் நினைச்சிருப்பாரு. அப்புறம் நினைச்சிருப்பாரு இந்த ஆளு ஊரா இப்படித்தான் இருக்கு, காட்டிக்கிறாரு, ஒடிசா வைக்கிறாரு, எங்க பண்ணாரு காட்டிக்கிறாம கிழிஞ்ச கையோட தான் தெரியும் நினைச்சிருப்போம். இப்ப பவியமா பேசுறேன். அவங்க ஃபாதர் உங்க பேங்க்ல இருக்கீங்க எல்லாம் நெட்ல பார்த்தோம், சிஆர்ஐ அக்கௌண்ட்லாம் இருக்கு, நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணி தரீங்க, வந்து எங்க ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சு டிரான்சாக்சனுக்கு வாங்க சொன்னேன். நான் வர்றேன் சொல்லுங்க, நேரடியா கடவுள் வழி நடந்து தான் வர்றேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிருவோம், எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிருவோம் போயிருந்தா இந்த இடத்துல நான் நிக்க முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியும். சொல்லுங்க, கண்டிப்பா பணத்தை சேர்த்துக்கலாம். 10 ஆண்டுகள்ல கண்டிப்பா ஒரு துறையை சேர்ந்துக்கலாம். நல்ல கணக்குல ஒரு பேப்பர் எடுத்து விட்டு வளர்ச்சி பூராமே வாங்கிட்டு இருப்பேன், இது பூரா வாங்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும், பரலோகத்துக்கு மட்டும்தான் போக முடியாது. ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டியதான செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு கடைசியா போய் நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன், என்னை மன்னியும் தெய்வமே ஒரு பாட்டு பாட வேண்டியதானே. சொல்லுங்க, ஏமாடிக்கிட்டப்ப ஆண்டவர். நிறைய பேர் அதை செய்யறாங்க, நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் நிறைய செய்து நல்லா தெரிஞ்சு கிளியரா ஸ்டாண்டர்டா பாவத்தை செஞ்சுட்டு நான் பாவம் செய்தேன், உண்மை ஊற செய்தேன், உண்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், நல்ல துணி நல்ல திருட்டு தெரிஞ்சுதான் செய்யணும். தெரிஞ்சு துணிஞ்சு ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு ஒரு பாட்டை பாடி சமாளிப்பேன். இயேசுவே கூட ஒரு பாட்டு நான் பாடினாடுகிறே. அவ்வளவு ஏமாடி ஆண்டவர் விளையாட நினைச்சுக்கிட்டு இல்லையா? அவ்வளவு ஏமாடிட்டேன். உன்னை போல் என்னை நினைத்தாயோ, உன்னை போல் மன்னிப்ப சீட்டு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். விசுவாசிகள் இருதயம் கடினமாயிடுச்சு. இதை சாதிச்சு முடிச்சு ஒரு மன்னிப்பு கேட்கணும் பாஸ்டர். கண்கூட பார்க்கிறேன், செத்து போய் தேவனை பரியாசம் பண்ணுவாயோ, ஒரு பரியாசம் பண்ணதுக்கு விளையாடுறவரு தேவனுடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்கு. நீ அவரை பரியாசம் பண்ணுவாயோ, தம்மை பரியாசம் பண்ண ஒட்டாது வசனம் சொல்லுது. He will never accept this. அவரை பரியாசம் பண்றதுக்கு நீ எப்படி இதை போயிட்டு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாஸ்டர் செஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு வேலையை வச்சு விட்டுருவோம். இவ்வளவு ஈஸியா போச்சோ? நம்ம பிள்ளை தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க இருந்தே என்ன சொல்லுவோம் சொல்றோம். இல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளியரா வந்து மன்னிச்சுங்கப்பா அப்படியா சங்கரி? சரி சரி. மன்னிப்பு குறையா சொல்றது தேவன் மன்னிக்கிறவர். உள் நோக்கத்தை அவர் அறிவார், நீ போகிற பாதைகளை அறிவார், அவர் தராசுல நிற்பார், உன் நோக்கங்களை அவர் அறிவார். சொல்லாமே God knows your secret plan. வெளியே கொண்ட ஜபத்தோட உள்ள இருக்கிற இருதயத்தின் நோக்கங்களை அவர் அறிவார். உன் இருதயம் எங்க சாயுது, எங்க நோக்கி திரும்புது, உன் இருதயம் எப்படி போகுது, அதை God knows clearly. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நரகமே அவருக்கு திறந்து இருக்கு. மனுஷனை உண்டாக்கினவர், மனுஷருக்கு ஆன்மாவை நினைவுகளை சிந்தைகளை உண்டாக்கினவர். சொல் பரவாததற்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். நாட்களை சொல் பரவாததுக்கு முன்னாடி உள்ள எனக்கு என்ன நினைக்குது, உள்ளிருக்கிறீ என்ன நினைக்குது சொல்லாமே இந்த பிளான பூரா God knows. உண்மையுள்ள மனுஷன் மேல பிரியமா சொல்லாமே, உண்மையுள்ளவர்களுக்கு பிரியம், உண்மையுள்ள மனுஷன் மேல ஒரு பிரியமா இருக்கிறான்.
கபடமுள்ள நாமே உனக்கு என்ன செய்யப்படும் என்று வேதம் சொல்றது, சங்கரிக்கப்படும். கபடமுள்ள நாம் கர்த்தருடைய மகிமையுள்ள வார்த்தை சொல்கிறது, இடுக்கமான வாசல். அடுத்து சொல்கிற வார்த்தை, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற உணாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முள் செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் இருக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவிக்கும். சத்தமா சொல்லாமே. மிக மிக முக்கியமான வார்த்தை, சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் சொல்கிறார், புரியுற பாஷையில சொல்கிறார். சொல்லுங்க ஆமே. இயேசு தம்முடைய சீடர்களோடு மலை பிரசங்கத்துல, நீங்க அரளி மரத்துக்கிட்ட போய் நின்னு 1 வருஷம் ஜெபம் பண்றோம். எனக்கு ஆப்பிள் வேணும் மரமே, அரளி மரமே, அரளி மரமே, எனக்கு ஆப்பிள் வேணும். அழகான மஞ்சள் பூவை கொடுக்கிறார். அரளி கொட்டை எனக்கு வேண்டாம், எனக்கு ஆப்பிள் தான் வேணும்னு 1 வருஷம் நிற்கிறீங்க. அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷம் 10 வருஷம் நிற்கிறீங்க. 20 வருஷம் கூட நின்று பாருங்க. அந்த அரளி கொட்டை விஷ கொட்டை தான் அது வருஷம் கொடுக்கும். என் மனைவி தான் சொன்னாங்க, இடுப்பு ஒடியுது, இந்த பூ போட்ட மரத்தை வைக்காதிய வெட்டு. ஒவ்வொரு சீசனுக்கும் கொட்டுது, கொட்டோ வெட்டணும். பெரிய பெரிய இலையா இருக்கிறதும் கொட்டும், இப்பதான் பச்சை. அடுத்து புங்க மரம் வச்சோம், அதுவும் கொட்டுது. கவலைப்படாத, கணிதரும் மரம் வந்துருச்சுன்னா ரொம்ப வாங்கி வச்சிருக்கேன். வரிசையா 5-6 பிளேடும் வாங்கி வச்சிருக்கேன். 2 பயம் வந்தாலும் சரசரன்னு அடுத்து துண்டாகி வீசிட்டு போயிடும். வரிசையா மரம் வச்சிருக்கேன். கணிதரும் மரம் கிளம்பிடுச்சு, கனி விடாத மரம் காடின்னு அர்த்தம். அதனால நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி கூட்ட முடியல குப்பை. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, உன் கனிகளை கொண்டுதான் அறிய முடியும். சொல்லுங்க தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. ஒரு மாசம் நல்லா பாடுறாரு பசங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இடம் முக்கியம். ஒரு இவ்வளவு என்ன வாழ்வு வந்தான், அவருடைய வாழ்க்கையை கவலை என்ன போதிக்கணும். இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? Please listen to life. Don't listen to the word or smile or singing or the music or English, whatever it may be. It's nothing at all. God will never accept that. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது சொல்லாமே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? கர்த்தர் அதான் சொல்றார். ஒரு மனுஷனுடைய ஜீவியம், ஒரு மனுஷனுடைய நோக்கம், அவர் பின்பற்றுகிற சத்தியம், கர்த்தர் அதான் பார்க்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை, அவர் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்துல வருவார்கள், உள்ளத்திலும் ரட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு கள்ள உபதேசத்தை கொண்டு எத்தனையோ பேர் வஞ்சிக்கிறார். கள்ள உபதேசத்தை கொண்டு எத்தனையோ பேர் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்னத்தை சொல்றது? ரொம்ப துக்கமான காரணம். குறிப்பிட்ட ஒரு சபையில ரொம்ப நாள் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார் ஒரு மனுஷன். ரொம்ப நாள் அவர் பாஸ்டரா இருந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண, பார்க்க சுத்தமான வெள்ளை. நான் வாங்க இந்த வேலையும் எதோ ஒன்று போட்டு, அவரு சுத்தமான வெள்ளை. அவர் போடுறது எங்கதான் வாங்குவார், அவ்வளவு வெள்ளை, அவரும் வேலை. சொல்ல திடீர்னு குடிபட்டா அவரு மனைவி பிள்ளையெல்லாம் இருக்கு, அவருக்கு மனைவி பிள்ளையெல்லாம் இருக்கு, வேற ஒரு பொண்ணோட தொடர்பாகவும் இருந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கற்பாவி எனக்கு அந்த சாக்கடையில சாக்கடையோட போயிரு, சாக்கடையோட போய் பிரச்சனையே இல்லை. ஆண்டோடைய சபையில வந்து பிரசங்கம் வேற, எவ்வளவு அநியா. அதை கேட்கறதுக்கு 4-5 பேர். கர்த்தர் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை கொடுக்கறது சொல்லல, வெள்ளை சட்டை போட்டுக்க வெள்ளை வேட்டி போட்டுக்க அப்படி சொல்லவே இல்லை. சொல்லுவாமே பரிசுத்தமா ஜீவிக்க சொன்னார். சாட்சியோட சத்தியத்தை கை கொண்டு ஜீவி, சத்தியத்தை கை கொண்டு ஜீவித்து காட்டு, சத்தியத்தை கை கொண்டு ஜீவி நட. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். சொல்லுவாமே வாசிக்கிற 6ஆம் வசனத்துல, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எதை கொண்டு அறிவீர்கள்? சத்தமா சொல்லுங்க, எதை கொண்டு அறிவீர்கள்? இது இயேசு சொல்லுகிறார், அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். கனிகள்னா செயல்கள். தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகுது சபைக்கு வராங்க, ஆராதனை செய்யறாங்க, தேவைப்பட்டா குடிக்கிறாங்க. சபைக்கு வருவாரு, ஆராதனை செய்யறாரு, அவருடைய பழைய நண்பர்களை பார்த்தா குடிக்க போயிருக்காரு. மூக்கு அடிச்சுச்சுன்னா புடிய போட்டுறாரு, வாய் அடிச்சுச்சுன்னா புகையில போட்டுறாரு, கசாப் சாப்பிட்டாருன்னா பாக்கு போட்டுறாரு. அப்புறம் என்ன பாசம் செய்வாரு? மன்னிப்பு கேட்டு நிறைய ஆரம்பிச்சாரு. அடுத்த வாரம் என்ன செய்வாரு? திங்கக்கிழமை ஆரம்பிச்சாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்டு சபைக்கு வந்துடும். கொள்ளாம விட்டுருக்காரு. கேன்சர் வராம கிருபையினால வச்சுட்டு இருக்காரு. கேன்சர் வந்து அந்த குடும்பம் செலப்பட்டுமே விட்டு வச்சுட்டு இருக்காரு. தூரோட வேரோட கொடுங்காம. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டான். தேவனுடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்கும். தன் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பாவம் செஞ்சு மன்னிப்பு உறுதியோடு எச்சரித்து சொல்கிறேன். ஆண்டவருடைய பாரமான கை உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்காம கிருபையினால பூரணமா மனதிருப்பதற்காக பொறுமையோடு இருக்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தை விபச்சாரத்துல
துணிஞ்சுக்கிறது. ஒரு தடவை பிரச்சாரம் பண்ண பாஸ்டர் ஒண்ணுமே நடக்கல, நான் நல்லபடியா சூப்பரா இருக்கேன், ஒரு தீமையும் வரல. அவர் கண்ணீரோடு பொறுமையோடு இருக்கு. ஒரு கனி கொடாத மரத்துக்கு 3 வருஷம் செஞ்சிடும் தோட்டக்காரன் போய், நான் கொத்தி எரு போடுறேன் சாமி, ஜமானே கொத்தி எரு போடுறேன், மரத்தை வெட்டிடாதீங்க, நம்ம கனி கொடுக்குதான்னு பார்ப்போம். சொல்லாமே இயேசு பரிந்து பேசுகிறான், கிராமத்தில் பரிந்து பேசுகிறான். தோட்டக்காரன் போய் கெஞ்சுகிறான், லட்சமோடு கெஞ்சுகிறான். அந்த தோட்டக்காரன் இந்த கொத்தி கொஞ்சம் டைம் கொடுங்க, கொத்தி நான் எரு போட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அது எப்படியாச்சும் காட்டிதான்னு பார்த்துக்கோ, தயவு செய்து வெட்டாதே. அதெல்லாம் இன்னைக்கு பாஸ்டர்களுக்கு சிலருக்கு ஓடுது, விசுவாசிக்கு சிலருக்கு ஓடுது. நம்ம ரொம்ப நீதிமான்களோட ஓடல, துணிஞ்சு பாவம் செய்யறவன் மேல அப்படியே ரொம்ப வேதனையோடு பொறுமையோடு இருக்கிறான். கடை எடுத்துருவோமான்னு பாக்குறாரு. அந்த ஒரு கண்ணீரோட இயேசு பிதாவிடத்துல, அதனாலதான் வேதம் சொல்கிறது, ஒருவர் பாவம் செய்கிறவனானால் பிதாவாகிய தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். என்ன செய்யறானா? பரிந்து பேசுகிறான். ஃப்ரீடா ஒரு வக்கீல் அப்படி வாதாடுறது மாதிரி, இயேசு என் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளை சந்தர்ப்பம் வேணும், சந்தர்ப்பம் வேணும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஃப்ரீடர் ஆங்கிலத்தில் அப்படி இருக்கு. அவர் வழக்காடுகிறான், கெஞ்சுகிறான், பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறான். ஒரு பாவம் செய்கிறவனாய் ஆனால் நீதிபரராகி இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுகிறார். சீக்கிரமா அந்த வசனத்தை திருப்புவோம். கொத்தி நான் எரு போடுகிறேன் என்று சொல்லி கனிவிடாத மரத்துக்காக இந்த தோட்டக்காரன் எஜமானிடத்துல கெஞ்சுகிறான். எடுத்து வாசிப்பீங்களா? எத்தனை பேர் எடுத்தீங்க? எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? தயவுசெய்து பைபிள் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள். எத்தனாவது? லூக்கா சுவிசேஷம் 13:6. லூக்கா சுவிசேஷம் 13:6. ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13:6. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டி இருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. எத்தனை பேர் கவனிக்க சொல்லுவாங்க? கனிகூடாத மரம் வெட்டு அக்னியில போடப்படுது விளையாட்டு சொல்றாங்க. சிலர் நல்லப்பட்டு போறாங்க, சொல்லுங்க. சில பாவத்தில முரட்டாட்டத்திலே கீழ்ப்படியாமையில கர்த்தருக்கு விரோதமான வழி எதுல நீங்க உறுதியா இருந்தாலும் சரி, உடைய மனதில் வெளியே நீங்கள் தள்ளப்பட்டு கொள்வது. கொள்றது வேற, தள்ளுறது வேற. தேவ ரகசியத்துல ஆண்டவர் ஏசாவை கொல்லல, நான் தள்ளினார். இஸ்மவேல் ஆண்டவர் கொல்லல, தள்ளினார். சொல்லுங்க இல்லையா? யாக்கோபை சேர்த்து கொண்டார், ஏசாவை தள்ளினார். சவுலை கொன்றான், கிருபையை வளர்ந்து விளக்கினான். தள்ளப்படுறது ரொம்ப வேதனையான விஷயம். தள்ளப்பட்ட நிலைமை. சொல்லாமே தனக்கு வேண்டாம் என்று தள்ளி விடுகிறது ரொம்ப துரதிஷ்டமான நிலைமை. கர்த்தருக்கு விரோதமான வழிகள்ல, பாவ வழிகள்ல, முரட்டாட்ட வழிகள்ல, கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள்ல கீழ்ப்படியாமையில, தேவனுக்கு முரட்டாட்டமான வழிகள்ல போகிற மனிதர்கள் சொல்லுங்க, அவர் சேர்த்துக் கொள்ளப்படாமல் தள்ளப்படுகிறார். இவர்களுக்கு சத்தியம் தள்ளப்படுகிறார். ஆண்டவருடைய திட்டங்கள் அவர் வருவதில்லை, கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியமான திட்டங்கள் அவர் வருவதில்லை, தள்ளப்பட்டு போகிறார். 3 வருஷம் வேலை சொல்கிறது. எஜமான் வருகிறான். திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அத்தி மரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாரு மரம் நட்டாலும் அதுல கனி இருக்கான்னு பார்த்து கொண்டேதான் இருப்பான். யாரு மரம் நட்டாலும் இந்த மரம் ஏன் காய்க்க மாட்டேங்குது, எல்லா மரமும் காய்க்குது, ஏன் காய்க்கல, எல்லா இடத்துலயும் காய்க்குது, ஏன் காய்க்கலன்னு பார்த்துட்டே இருப்பான். சொல்லுங்க, எஜமான் சொல்ல 3 வருஷம் பார்த்தாச்சு, காய்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு, பெருசாயிடுச்சா நான் காய்க்கல. சத்தமா சொல்லுங்க. இது எதுக்கு இடத்துக்கு எடுக்குது? வெட்டி போடுன்னு சொல்றாங்க. நிஜமா ஏன் இடத்தை கெடுக்குது? வெட்டி இடத்தையும் கெடுக்குது. வாசிங்க மறுபடியுமா? இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? தயவுசெய்து வழி சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், ஏண்டா சோத்துக்கு கேடு, பூமிக்கு பாரமா ஏண்டா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தாயோ தகவல் சொன்னா ரொம்ப வேதனையில கடைசி வார்த்தை சொல்றான்னு அர்த்தம். இப்படியே அடிக்க முடியாது. அடிக்கிற வயசையும் தாண்டி குழுகுழுன்னு வளர்ந்துருச்சு, குழுகுழுன்னு வளர்ந்து நிக்குது. அந்த தாயோ தகவல கடைசியா சொல்றாங்க, சோத்துக்கு கேடு, பூமிக்கு பாரம், பொறுப்பு இல்லாம தண்டமா இருக்கிறான்னு சொன்னா கடைசியா சொல்றாங்க. சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுங்க, இந்த மரம் ஏன் கெடுக்குது, நிலத்தை கெடுக்குது, ஏன் ஊத்துல தண்ணியை வேஸ்டா குடிக்குது, நிலத்தை விட்டு சும்மா ஏன் தண்டமா இருக்கு? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட்? இந்த மரம் எந்த பிரயோஜனமே இல்லாம இருக்கு, கனி கொடுக்க மாட்டேங்குது. சொல்லுங்க, வெட்டி போ. எச்சரிக்கை வார்த்தை, வெட்டி போ. இது வேண்டாம், வெட்டி போ. தோட்டக்காரன் கெஞ்சி போ, இருக்கட்டும், நான் தண்ணி ஊத்துறேன், ஒரு மரம் போடணும். இது விளையாட்டு எடுக்கிட்டார். சொல்லுங்க, தொடர்ந்து வாசிப்போம்.
அதற்கு அவர், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்று சொல்லுங்க. ஆமென். தோட்டக்காரனும் சொல்றாங்க, இந்த ஒரு வருஷம் நல்லா காட்டி கொடுங்க, இந்த ஒரு வருஷம் முடிய எல்லாம் தூக்கிடுவோம், வேண்டாம். பாருங்க, ஒரு தென்னை தோப்பு வச்சிருக்கிறான், ஒரு மாங்காய் தோப்பு வச்சிருக்கிறான், எலுமிச்சம்பழ தோப்பு வச்சிருக்கிறான், மரம் போட்டு தண்ணி போட்டு பார்த்துட்டே இருக்கிறான். எத்தனை வருஷம் பார்ப்பான், இதை வச்சு கொண்டு போய் சந்தையில விற்குமான்னு குழப்பம் அதை பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா அது கொடுக்குறேன் சொல்லுங்க. கனி கொடுக்கல வெட்டிடுவான். ஆடு வளர்க்கிற நெய்ப்பனை பாருங்க, ஆடு வளர்க்கிற நெய்ப்பன் ஆடு கிடையாது, 50 ஆடு வச்சிருப்பான், குட்டி போடுறது ஆசையா இருக்கும் அவனுக்கு. ஒரு வருஷம் வெயில நெய்ப்பான், அது ஒன்னு ஒரு குட்டியோ 2 குட்டியோ போட்டா அது சந்தோஷப்படுவான், 2 போட்டா சந்தோஷப்படுவான், 1 போடுது பரவாயில்லைன்னா சந்தோஷப்படுவான். எதிர்பார்த்துட்டே இருக்கும், அவனுக்கு அதான் சம்பளம், இருக்கு, அதான் அவனுக்கு சம்பளம். சொல்லுங்க. 50 ஆடு 3 செம்மறியோட வெயில் ஓடுறேன், கஷ்டம்னா கஷ்டம். தம்பிதான் பாவமா இருக்கு. கடைசியா நம்ம சபையில் ஆடு போட்டோம்ல, பாவமா இருக்கு, கஷ்டம். வெயில் ரொம்ப வெயில், தூரமா அடைகிறான். சொல்லுங்க. 50 குளத்துல என்ன செய்யணும்? ஒண்ணு 50ல 50 குட்டி போடணும், இல்லைன்னா 100 குட்டி போடணும். 50 பெண் ஆடு இருந்துச்சுன்னா அது சீசன் வரும்போது செம்மறி 1 குட்டி போட்டா சந்தோஷம், பரவாயில்ல. 1 போட்டுச்சுன்னா 2 போட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம். சொல்லுங்க. 50 போடவே மாட்டேங்குது. ஒரு வருஷம் ஓட்டி பாக்குறேன் போடுதுங்க, 2வது வருஷம் ஓட்டி பாக்குறேன் போடுதுங்க, 3வது வருஷமும் ஓட்டி பாக்குறேன் போடுது இல்லை. 3 வருஷம் அவனுக்கு சாப்பாடு இருக்காது. சொல்லுங்க. கறிக்கடையில முதலே வித்துருக்கலாமே, அதான் நடக்குது. அதுக்கு பேர் தான் வரட்டும் ஆடு. அந்த மேய்ப்பன் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டேன், கொஞ்சம் கூட உனக்கு சந்தோஷமே இருக்காது. குட்டி போடாத ஆடை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டேன். சொல்லுங்க. ஒரு வருஷம் கஷ்டப்பட்ட பின்னாடியே அதை ஆண்டவருடைய சமூகத்திலே, ஏனென்றால் நம்மிடத்துல ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க. நிச்சயமா தேவன் எதிர்பார்க்கிறார், நிச்சயமா கர்த்தர் கனிகளை எதிர்பார்க்கிறார். நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நல்ல வாலிப பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கும் தாய் தகப்பனும் செய்யுங்க. பெற்று வளர்த்து கஷ்டப்பட்ட தாய் தகப்பனை கணம் பண்ணுங்க, அக்கறையோடு விசாரிங்க, கஷ்டத்துல பங்கெடுங்க. சொல்லாமே அந்த மாற்றமே கிடையாது. பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள், அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கு. சொல்லாமே நான் ஆச்சு, என் பொண்டாட்டி பிள்ளைகளாச்சு, நாங்க சிக்கன் இருப்போம், அது வேற யாராவது தம்பி கச்சுன்னு நாங்க வச்சுக்கிட்டு பேங்க்ல போட்டுட்டு எல்ஐசி போட்டுட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுட்டு அங்க இடம் வாங்கிட்டு அப்படியே இருப்போம். உன்னை கஷ்டப்பட்டு ஆளாளரோட தள்ளுறது பாவம். சொல்லுங்க. உன்னை கஷ்டப்பட்டு சோறு போட்டு வளர்த்து விட்டுட்டாரு. அவர் லோனை போட்டாரோ என்ன போட்டாரோ பாவம். அவர் எல்லாருமே இப்படித்தான். எல்லா தாய் தகவலும் தன்னுடைய சௌரியத்தை குறைச்சிக்கிட்டு தான் பிள்ளை வளர்க்குறாங்க. எல்லா தாய் தகவலும் கஷ்டப்பட்டு, சொல்லுங்க. எல்லா தாய் தகவலும், each and every parent கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி இந்த பிள்ளைக்கு படிப்பு கட்டுவோமே, அதை கட்டுவோமே, எங்க சேர்ப்போமே தியாகம் செய்துதான் பிள்ளைகளை உருவாக்குறாங்க. சொல்லுங்க. பிள்ளை உருவானோம்னா கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளாச்சு, நான் பாட்டு போயிடுறேன்னா பாவம் இல்லையா? ஒரு தாய்க்கு தகவல் சோறு இல்லாம கிராமத்தை கிடைக்கும், நீ கருவி எடுத்துக்கிட்டு பாவம் இல்லையா? பாவம். தாய் தகவலுக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, வண்டிக்கு எங்கேயோ கிடக்கு, நீ ஏசிக்கிற நல்ல கொள்ளுன்னு சாப்பிட்டு தூங்கினா அது பாவம் இல்லையா? விசாரிக்க மாட்டாரா? விசாரிப்பான். சத்தமா சொல்லுங்க. அதை பற்றி எந்த அக்கறையில நான் பாட்டுக்கு இருக்கணும், அதே தண்டனை உன் மேல சுமத்துவாங்க. உன் பிள்ளை அதை செய்யும். ஒரு சக்கரம் தான் வாழ்க்கை சக்கரத்து தான் வருது. சொல்லிட்டு நாமே உணர்ந்து விடணும். ஆண்டோடைய பிள்ளைகள் உணர்ந்து விடணும். உங்க தாய் தகவலுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதே இடத்துல நீங்க போய் நிற்பீங்க. ஒரு நாள் தாய் தகவலுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதை உங்க பேரன் பிள்ளைகளை பார்க்கணும். அந்த இடத்துல போய் நீங்க நிற்பீங்க. நீங்க அந்நியராய் போவீங்க. ஊட்டி வளர்த்தவங்க உங்களுக்கு நினைக்க அதை செய்யணும். அவ்வளவுதான் கடுக்கிறார். என்னடா நீ கவனிக்கலையே, நீ மட்டும் கவனிச்சியா, உன் மாமனார் மாமியார கவனிச்சேன்னு திருப்பி கேட்கும். உன் மாமனார மாமியாரு தாய் தகவல நீ என்ன விழுந்தா கவனிச்ச எதுக்கேட்ட வரல? சொல்லாமே சத்தமா சொல்லுங்க. ரொம்ப கசப்புல தான் கரெக்டா கசக்கணும். கசப்பு மாத்திரம் தான் சுகம் கொண்டு வரும், கசப்பு மாத்திரம் தான் சுகத்தை கொண்டு வரும். சொல்லுங்காமே தயவு செய்ய எனக்கு என் பிள்ளைக்கு நிறுத்துங்க. தாய் தகப்பனும் மாமனார் மாமியார் தேவையில் இருக்கும்போது உதவி செய்யணும். கண்டிப்பா உதவி செய்யும். சத்தமா சொல்லுங்காமே. கண்டிப்பா நம்முடைய கையை திறக்கணும். எல்லாம் எனக்கு என் பிள்ளைக்கு இதே பாட்டை உன் மகன் பாடணும். எனக்கு என் பிள்ளைக்கு 10 பாட்டை உன் மகன் உனக்கு பாடும்போது கசக்கம், ரொம்ப கசப்பா இருக்கும். நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வசனம் சொல்கிறது, கனி கொடுக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும்னு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். கடைசியா வாசித்து முடிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே ஒரு மனுஷனுடைய செயல்களை கொண்டு அறிவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகளை கொண்டு அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை
கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளை நாமே அவர்கள் அறிவீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வாயிலிருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திர பலியை கனின்னு சொல்றாங்க. வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனி. வேதம் சொல்கிறது உதடுகளின் கனி. வாயிலிருந்து வார்த்தை வருது, அது கனின்னு சொல்றாங்க. உதடுகளின் கனி ஸ்தோத்திர